என் செல்ல குழந்தையே, உன் வீட்டிலிருக்கும் இந்த வராகி இன்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை நீ நிராகரித்து விடாதே. தாயானவள் கொண்டு வந்திருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கும் பல குழப்பங்களுக்கு தீர்வினை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடுதான் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக பல மாறுதல்களும் பல மாற்றங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் இந்த நேரம், நான் வந்து ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ, உனக்கென்று நான் எதையெல்லாமும் நடத்திவிட எண்ணுகிறேனோ, அவை எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இந்த வராகி உனக்காக வந்து நின்றது எல்லாமும் வீணாகி போய்விடுமோ என்பது போன்ற ஒரு உணர்வு உன் தாய்க்கு சில காலமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ யோசிக்கின்ற விஷயங்களும் நீ சிந்திக்கின்ற விதமும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பின்வாங்கி விடலாமா என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடலாமா என்பது போன்று நீ நினைக்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிகிறது. எந்த நாளும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த விஷயம் என்று முழுக்க முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நின்று கொண்டிருக்காமல், மனமுடைந்து வந்து கொண்டிருக்காமல், உனக்காக நான் இருந்து தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்கள் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல உனக்குரிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய இந்த மாற்றம் இந்த தாயை இப்பொழுது உன்னோடு பேச வைத்திருக்கிறது. என் குழந்தையே, இல்லை என்று மறுக்கவே முடியாது உன்னால். ஏனென்றால் நீ செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களும் உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கும் எனக்கும் மட்டுமே அறிந்த உண்மை. நீ செய்கின்ற தவறுகள் கூட உனக்கும் எனக்குமான இரகசியமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களும் இனி உனக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் கலங்குவதை விட்டுவிட்டு, எப்பொழுதும் எதையாவது யோசித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு, தெய்வம் துணை உண்டு என்பது மட்டும் முதலில் உன் நினைவில் இருக்க வேண்டும். தெய்வத்தின் அன்பு ஒன்று என்றும் உன்னோடு நிற்கும் என்பது உனக்கு புரிய வேண்டும். எது நடந்தாலும் நான் இருப்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இனி உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொள். வராகி, நினைத்த ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நிச்சயமான விஷயங்களை உனக்கு கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பதிலை சொல்லித் தருவதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் இனி நடத்தி தருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உண்மைகளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு
மேலும் பல லட்சியங்களை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் பல வெற்றிகளை உனக்கு குவிக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் என்கின்ற ஆணவம் உனக்குள் இருந்ததே கிடையாது. மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்கின்ற உணர்வும் உனக்குள் கிடையாது. எப்பொழுதும் தனக்குத்தான் எல்லாமும் என்கின்ற பேராசை என் பிள்ளைக்குள் இல்லவே இல்லை. எப்பொழுது இந்த 3 குணங்களுமே ஒரு மனிதனுக்கு இல்லையோ அப்பொழுதே உனக்கு நிம்மதியும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரமும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள்ளிருந்து உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள்ளிருந்து உன்னை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பேசும் பொழுது மட்டும் வார்த்தைகளை கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதனை. ஏன் தெரியுமா? ஒரு தவறான வார்த்தை எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் நம்மிடமிருந்து அவர்களை முறித்துவிடும். அதன் பிறகு நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த உறவை பழையது போல என்னால் கொண்டு வந்துவிட முடியாது. அது மிகவும் கஷ்டம், மிகவும் கடினமான ஒரு விஷயம். நீ மன்னிப்பு கேட்டதும் மீண்டும் அவர்கள் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக இந்த விஷயமானது ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்காது. ஒரு நாளும் அவர்களிடமிருந்து மீண்டும் உனக்கு நல்லதொரு உணர்வை கொடுக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய பெற்றோர்கள் படி படி என்று சொன்னாலும் கோபப்படுகிறார்கள். சரியான நேரத்தில் சாப்பிடு என்று சொன்னாலும் அதற்காக கோபப்படுகிறார்கள். கொஞ்சம் உதவி எனக்கு செய்து கொடு என்று சொன்னாலும் கோபப்படுகிறார்கள். கையில் கைபேசியை வைத்து கொண்டிருக்காதே என்று சொன்னாலும் கோபப்படுகிறார்கள். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் இந்த பிள்ளைகளுக்கு அது புரியும். இதையெல்லாமும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான வார்த்தைகள் அல்ல. எப்பொழுதும் நாளை யார் முன்னிலையிலும் தன் பிள்ளைகள் கைகட்டி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் அறிவுரையாக அக்கறையோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவை. இன்று இதையெல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அவர்களுக்கான விஷயங்களை நிறைவாக பெற்று விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உணர்வுகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மன நிறைவோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நிலையில் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மனதில் நிறைவான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் எதையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் எல்லாமும் நமக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் நமக்கு நிறைவாகவே ஒவ்வொன்றையும் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இனி எந்த நேரமும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்வது போல ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த காலம்
இனி உனக்கு வேண்டி நடத்துகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு தெரிந்து கொள்ள தயாராகு. நல்ல புரிதலோடு எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகு. எந்த உணர்வுகளும் நான் சொல்லித்தான் உனக்கு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. எல்லா உணர்வுகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் உனக்கு ஏற்றது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த நாளிலும் உனக்கு நான் சொல்வதை எல்லாமும் நீ கவனத்தில் வைத்திருந்தாயானால் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு தெளிவும் தீர்வும் நிச்சயமாக பிறந்துவிடும். எந்த நாளிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான் நம் வாழ்க்கையை உருவாக்கும் என்பதனை எல்லாமும் எண்ணி கலங்காதே. இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை முழு மனநிலையோடு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை தெரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே கையில் இருந்த உறவினுடைய அருமை யாருக்கும் தெரிவதில்லை. கையில் இருப்பதை மறந்துவிட்டு வேறு உறவை தேடி அலைகிறார்கள். ஒரு நாள் தனிமையில் நின்று தன்னோட தவறை இவர்கள் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் நிச்சயமாக ஏமாற்றுகின்றவர்களை நாம் ஒருபோதும் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் குணமே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைதான். அவர்களினுடைய குணமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய தண்டனைதான் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நாளும் எந்த விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக சொல்லி நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நல்லது நடக்கப் போகின்ற இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரியான விஷயத்தை உணர்ந்தும் எதையும் சரியான திசையில் நீ பயணித்தும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தாது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை இனிமேலாவது நீ புரிந்து கொண்டு வாழ பழகிவிடு. என்னதான் நடக்குமோ என்று சொல்லி கலங்காதே. உன்னுடைய மதிப்பை உணராதவர்களிடத்தில் விளக்கம் கொடுத்து கொண்டு நேரத்தை வீணடிக்காது. விலகிச் செல்வது மிக மிக எளிது. என் குழந்தையே, கோடிகளிலேயே ஒருவன் புரண்டாலும் குணம் இல்லை என்றால் அவன் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் அந்த இடத்தில் இருப்பான். குடிசையில் வாழ்ந்தாலும் பாசமுள்ள மனிதன்தான் உண்மையான பணக்காரனாக இங்கு இருப்பான் என்பதனையும் மறக்கக்கூடாது. மீண்டும் ஒரு பிறப்பு என்பது உறுதி இல்லை. மீண்டும் இந்த நட்பு கிடைப்பதும் ஒரு உறுதி இல்லை. உயிர் உள்ளவரை நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்
என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் நமக்காக இருக்கின்றவர்களிடம் நம்முடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை நாம் சரியாக செய்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இனி சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை தேடி வந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் இனி நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எதையுமே நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால், எதையுமே நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல எல்லா பலன்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணரும்போது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சட்டென்று தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, வாழ்க்கையில் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாது. விழும் அழிகள், அதாவது நாம் ஒருவரை அடித்தால் கூட அந்த வலி ஆறிவிடும். ஆனால் வார்த்தைகளால் ஒருவரை நாம் காயப்படுத்தி விட்டோமானால் அந்த வலி என்றும் என்றென்றும் நின்று அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக நடத்தும் என்பதனை நீ மறக்காது. எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க உன் விருப்பங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு ஒட்டுமொத்த நிலைகளில் நின்று உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கும் இந்த நேரமும் காலமும் உன்னை நிச்சயமாக தேற்றும் என்பதனை மறக்காதே. நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையை வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளிலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று ஒவ்வொன்றையும் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இதையெல்லாமும் எதற்காக உன் அம்மா சொல்கிறேன் தெரியுமா? நான் உன் வீட்டிலிருந்து இதை எல்லாமும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து இதை எல்லாமும் நான் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கிறேன். உனக்குள் தோன்றும் இது போன்ற நேரங்களில் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டிருக்கிறேன். அடுத்து உனக்கு நடக்கப் போகும் விஷயங்களை கூட நான் உணர்ந்ததனால்தான் இது போன்றதை உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கொஞ்சம் நீ மாறிவிட்டாயானால் வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக உனக்கு மாற்றி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரியான நிலையில் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்பது இனி வரும் காலம் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காது. எதையுமே யோசிக்கும் விஷயங்களோடு இனி எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காது. இத்தனை காலம் நான் இருந்தது இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் பிரதிபலிக்கும். அதை நீ உணர்ந்தால் வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் என்பதனையும் நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.